وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله المولانا العظيم. وقال نبينا وحبيبنا رسولنا صلى الله عليه وسلم: من يرد الله به خيرا يفقه في الدين. وقال آخر: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. الحمد لله. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு உபகாரம். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அல்லாஹுவை பற்றி பேசக்கூடிய, கேட்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய ஒரு சில நேரங்களை அல்லாஹ் எங்களுக்கு வகுத்து கொடுத்திருக்கின்றானே, இது வல்லோன் அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய உபகாரமாக இருக்கு. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஹஸ்ரத் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸினுடைய கருத்தாக இருக்கின்றது: மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா எந்த நபரை பிரியப்படுகின்றானோ, எந்த நபரை அல்லாஹ் தன்னோடு இணைத்துக் கொள்ள அல்லாஹ் ஆசைப்படுகின்றானோ, தன்னுடைய பொருத்தத்திற்குண்டான மனிதனாக அல்லாஹ் அந்த அடியானை ஆக்கிக் கொள்ள நாடுகின்றான் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அந்த மனிதர்களுக்கு தீனுடைய விளக்கத்தை கொடுக்கின்றான். அதைதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள்: மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் எந்த நபரை பிரியப்படுகின்றானோ, எந்த நபரை அல்லாஹ் அடைய ஆசைப்படுகின்றானோ, அந்த நபர்களை அல்லாஹு தஆலா தீனுடைய மஜ்லிஸிலே ஒன்று சேர்க்கின்றான், தீனுடைய விளக்கத்தை கொடுக்கின்றான். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய இந்த மஜ்லிஸ் அல்லாஹ்விற்காக வேண்டி ஒன்று கூடப்பட்டது. எங்களுடைய காலத்தை, எங்களுடைய நேரத்தை நாம் இந்த மஜ்லிஸிலே சேர்த்திருக்கின்றோமே, இது எங்களுடைய முயற்சியோ, எங்களுடைய திறமையோ, எங்களுடைய அறிவோ, எங்களுடைய முற்போக்கோ கிடையாது. மாறாக அல்லாஹு தஆலா எங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அல்லாஹ் நலவான விஷயங்களை பேசக்கூடிய, கேட்கக்கூடிய அப்படியேப்பட்ட ஒரு உயர்ந்த மஜ்லிஸில் அல்லாஹ் ஒன்று சேர்த்திருக்கின்றான். மேலான பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மாரிகளே, இந்த மஜ்லிஸுடைய சிறப்பு இருக்கின்றதே, இந்த மஜ்லிஸுடைய சிறப்பை பற்றி ஹஸரத் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது, எப்பொழுதெல்லாம் தீனுடைய மஜ்லிஸ்கள் எங்கெல்லாம் நடக்கின்றதோ, அந்த மஜ்லிஸிலே யார் அல்லாஹ்விற்காக வேண்டி இஹ்லாஸான முறையிலே தீனுடைய விளக்கத்திற்காக வேண்டி, அல்லாஹ்வை அறிவதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய நபியின் வழிமுறையில் வாழ்வதற்காக வேண்டி எந்த நபர்கள் அந்த மஜ்லிஸிலே அமர்கின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நபியினுடைய வாக்குறுதி, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அவருடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து அதற்கு பகரமாக, அவருடைய அந்த பாவத்திற்கு பகரமாக அல்லாஹ் நன்மையை எழுதுவதாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி.
கண்ணியமிக்க மேலான பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் எல்லாம் ஈமான்தாரி, அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள். அல்லாஹ்வை அறியாத நாம் அல்லாஹ்வை அறிந்தவர்களாக, அல்லாஹ்வை பார்க்காத நாம் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கின்றோமே. இந்த ஈமான் இந்த மஜ்லிஸினுடைய பரக்கத்திலும் ஷாமில் ஆகிறது, அதாவது ஒன்று போகிறது. எப்படி அல்லாஹ்வை பார்க்காமல் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அவனிடம் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடத்திலே உதவி தேடுகின்றோம் என்று சொல்கின்றோமோ, அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீஸுடைய கருத்து, தீனுடைய மஜ்லிஸிலே சிறிது நேரம் எங்களுடைய நேரம் கழிவதிருக்கின்றதே, இதை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா முழு பாவத்தை மன்னித்து அதற்கு பகரமாக நன்மையை தருகின்றான். முதலில் இந்த விஷயத்திலே எங்களுடைய ஈமானை சரி செய்வது. கண்ணியமிக்க மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த விஷயத்தை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் எங்களுடைய முழு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கின்றான், அதற்கு பகரமாக நன்மையை எழுதுகின்றான். அப்படியேப்பட்ட தீனுடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தாலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹு தாலா முழு உலகத்திற்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்குவானாக. இந்த மஜ்லிஸிலே பேசப்படக்கூடிய, சொல்லப்படக்கூடிய, கேட்கப்படக்கூடிய விஷயங்களை முழுமையாக வாழ்நாளில் எங்களுடைய வாழ்க்கையில் அமல் செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமிக்க மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய நேரங்களை கொடுத்து நாங்க அல்லாஹுடைய மஜ்லிஸ்ல, அல்லாஹ்வுடைய நபியினுடைய மஜ்லிஸ்ல அமர்ந்திருக்கின்றோம். இந்த மஜ்லிஸ்ல என்ன விஷயங்கள் சொல்லப்படுதோ கண்டிப்பாக நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க, தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹ் வ சுன்னத்து ரசூலில்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரண்டு விஷயங்களை உங்களிடத்துல விட்டுட்டு போறோம், நீங்க யார் அதை பின்பற்றி நடக்கிறீங்களோ நிச்சயமாக வழி தவற மாட்டீங்கன்னு சொன்னாங்க. அதுல முதலாவது விஷயம் இருக்குதே குர்ஆன், அல்லாஹ்வுடைய வேதம். அந்த குர்ஆனை கொண்டு யார் நேர்வழி பெற நாடுகின்றாரோ, அதன் பிரகாரம் அமல் செய்ய ஆசைப்படுகின்றாரோ, அவர் நிச்சயமாக உலகத்திலும் சரி ஆகிரத்திலும் சரி நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்னங்க நேர்வழி காட்டுவதனாக இருக்கின்றார். முதல்லின் நாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய குர்ஆனாக இருக்கும். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விட்டு சென்றது சுன்னத்தி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வழிமுறை. கண்ணியமிக்க மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா எங்களுக்கு தீனுடைய மஜ்லிஸ்ல உட்கார தௌஃபீக் கொடுத்தா. எவ்வளவோ மஜ்லிஸ்ல பயான் பேசி இருக்கிறோம், எவ்வளவோ உயர்ந்த பயான்களை கேட்டு இருக்கிறோம். ஆக எங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அல்லாஹை பற்றி எந்த அளவுக்கு நம்பிக்கை அதிகமாயிருக்கு, அல்லாஹ்வினுடைய அச்சத்தை பத்தி எவ்வளவு பயம் ஏற்பட்டிருக்கு, அல்லாஹ்வுடைய நபியின் மீது எவ்வளவு பிரியம் ஏற்பட்டிருக்கு, அல்லாஹ்வுடைய நபியினுடைய வாழ்க்கை எங்கள் இடத்துல எவ்வளவு இருக்கு. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்களுடைய பயான் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு சிறிய சம்பவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை தன்னுடைய மகளுடைய வீட்டுக்கு போறாங்க. அம்மா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு பாக்குறாங்க, போய் சொல்றாங்க, அம்மா ஃபாத்திமா சாப்பிட்டு 7 நாள் ஆச்சம்மாங்கிறாங்க. யாருங்க? சொர்க்கத்தினுடைய தலைவர் ஹஸரத் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க கேட்கிறோம், சொல்றோம், ஆனா எங்களுடைய உள்ளம் என்னங்க பயம் இல்ல, கஷ்டம் இல்ல. எதனாலன்னு சொன்னா அதிகமான சம்பவங்களை கேட்டு சொல்லி இதனுடைய உண்மையான உயிர் தியாகத்தை எங்களால உணர முடியாது. அது எப்போ உணர முடியும் என்று சொன்னா, நாங்க அது போல தியாகத்துக்கு முன் வந்தாதான் அதனுடைய உதாரணம் எங்களுக்கு தெரியும். நோன்பு வச்சாதான் நோம்பினுடைய கஷ்டம் தெரியும். 4 மணிக்கு எழும்புனாதான் 4 மணியினுடைய என்னங்க குளிர் நேரத்துல, அதுவும் 7 மணி ஆனாலும் இப்ப எந்திரிக்க முடியல, சூழ்நிலை அப்படி இருக்கு. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா அம்மையோட வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டு 7 நாள் ஆச்சம்மா அப்படிங்கிறாங்க. ஏதாவது இருக்காமான்னு கேட்கிறாங்க. இப்ப அம்மா ஃபாத்திமா சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே, நாங்க சாப்பிட்டோம் பல நாள் ஆயிருச்சு, நாங்க சாப்பிட்டோம் பல நாள் ஆயிருச்சு, நாங்களும் ஒன்னும் சாப்பிடலைங்கிறாங்க. அப்ப இந்த சம்பவத்தை சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில விஷயங்களை என்னங்க சொல்லி காமிக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, முதல் விஷயம் சொன்னாங்க, எப்ப நபிமார்களுடைய கஷ்டம் இருக்குதே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி தருணத்தை பார்த்துட்டு
நபியினுடைய மௌத்துடைய நேரம், சக்கராத்துடைய நேரத்தை பார்த்துட்டு சஹாபாக்கள் எல்லாம் யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனை, நபியினுடைய கடைசி தருணத்தினுடைய வேதனை யா அல்லாஹ் எனக்கு கொடுத்துரு. அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழுகுறாங்க, யா அல்லாஹ் நபியினுக்கு வேதனை வேண்டாம், எனக்கு நபியினுடைய வேதனை, நபி மௌத்தாகக்கூடிய அந்த நேரத்துல சக்கராத்துடைய வேதனை எனக்கு கொடுத்துடு ரப்பேன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சயீத் அவர்களே, சாதாரண மனிதர்களை விட நபிமார்களுக்கு 40 மடங்கு அல்லாஹ் தஆலா வேதனை அதிகமாக தருவான். நீங்க வேதனையை கேட்காதீங்க, என்னுடைய உம்மத்தினுடைய சக்கராத்துடைய வேதனையை நான் கேட்கிறேன் நபி சொன்னான். யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தினுடைய சக்கராத்துடைய வேதனையை எனக்கு கொடு ரப்பே, என்னுடைய உம்மத்துக்கு வேணாம். வேணான பெரியவர்களே, சோதரர்களே, தாய்மார்களே, சிந்திச்சு பார்க்கணும். எங்களுடைய நபி எங்களை பார்க்கல, ஆனா எங்களின் மீது பிரியம் வச்சாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத் இருக்கிறாங்களே, உன்னுடைய குர்ஆனுடைய நாசில பார்க்கல, உன்னுடைய நபியினுடைய நேர்வழி பார்வையை பார்க்கல, உன்னுடைய மலக்குமார்களை பார்க்கல, கியாமத்தை பார்க்கல, கபர் வாழ்க்கையை பார்க்கல, மஹ்ஷரை பார்க்கல, சிராத்தல் முஸ்தகீமை பார்க்கல, கபருடைய அதாபு, சொர்க்கம், நரகம், மஹ்ஷர் எதையுமே பார்க்கல ரப்பே. ஆனா உன்னின் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க. அதனால என்ன பண்ணு, என்னுடைய உம்மத்தை பண்ணு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அம்மா ஃபாத்திமா விடத்துல நாங்க இது போல தியாகங்களை முறுக்கொண்டோம்னு சொன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா என்னுடைய உம்மத்தினுடைய பாவம் மக்ஃபிரத் செய்றான். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, சிந்திச்சு பார்க்கணும் எங்களுடைய நபியினுடைய தியாகம் எந்த அளவு. ஹதீஸே குதுஸில ஒரு வார்த்தை வருது, லவுலாக்க லமா ஹலத்துல் அஃலாக். அல்லாஹ் சொல்றதாக ஹதீஸே குதுஸில வருது, யா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றான், நபியே உம்மை படைக்காவிட்டால் இந்த முழு பிரபஞ்சத்தை படைச்சிருக்க மாட்டேன். 7 வானமும் சரி, 7 பூமியும் சரி, 7 வானம் 7 பூமி, அதில் உள்ள எல்லா வஸ்துக்களும், எந்த ஒரு வஸ்துக்களையும் நான் படைச்சிருக்க மாட்டேன். காரணம் என்னன்னு சொன்னா, உங்களை படைச்சதுனால இந்த முழு உலகத்தை நான் நடத்தார். ஒரு ஹதீஸ் இருக்குது, அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இந்த உலகத்தில் இருக்கிறவரே அல்லாஹு தஆலா முழு உலகத்தை அல்லாஹ் நடத்தாட்டும். இப்ப நாங்கெல்லாம் என்னனும் பெண்களாக இருக்கக்கூடிய நாங்களும் சரி, ஆண்களாக இருக்கக்கூடிய நாங்களும் சரி, என்னனும் அல்லாஹ்வுடைய நபியினுடைய வார்த்தை என்ன, அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இந்த உலகத்துல இருக்கிறவரே அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த முழு உலகத்தை நடத்தாக்குமனுடைய ஹதீஸுடைய கருத்து. அப்ப நான் நினைக்கணும், எனக்காக வேண்டி நான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, ஹஜ்ரத் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதுவராக இருக்கிறாங்க. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அப்ப நாங்க நினைக்கணும், எனக்காக வேண்டி அல்லாஹ் முழு வானத்தை நடத்தாட்டான், எனக்காக வேண்டி சூரியன் உதிக்குது, எனக்காக வேண்டி சந்திரன் மறையுது, எனக்காக வேண்டி மழை பெய்யப்படுது, எனக்காக வேண்டி இருள் ஆகுது, எனக்காக வேண்டி இருள் பகலாகுது, எனக்காக வேண்டி பகல் இருளாகுது. இது எல்லாம் எனக்காக வேண்டி நடக்குது. நான் அல்லாஹ்வை நம்புறேன், அல்லாஹ்வை பார்க்கல. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மை, அல்லாஹ்வுடைய சத்தியம் உண்மை, அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மை, அல்லாஹ்வுடைய சொல் உண்மை. அல்லாஹ் உண்மையாளன், அல்லாஹு ஹக்குன், அல்லாஹு காதிர், அல்லாஹு காலிக், அல்லாஹு ரஹ்மான், அல்லாஹ் ரஹீம், அல்லாஹு துல் ஜலாலி வல் இக்ராம் என்ற விஷயத்தை நாங்க நம்புறோமே, இந்த நம்பிக்கை உண்மையாக இருக்கும். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க எண்ணி பார்க்கணும், அல்லாஹ்வை நம்புறோமே, எங்களுக்கு மௌத்துன்னு ஒண்ணு இருக்குது. பொதுவாக சொல்லுவாங்க, பெண்களுடைய பயான்ல மௌத்தை பத்தி பேசாதீங்க, பயமுடுத்தாதீங்க என்பதா. தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க பயமுடுத்துவதற்காக வேண்டி நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, ஐனமா தகூனு யுதுரிகுமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷையதா. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்கள் எங்கிருந்த போதிலும் சரி மரணம் உங்களை அடைந்தே தீரும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷையதா. குர்ஆன் அல்லாஹ் எப்படி சொல்றான், நீங்க எங்க இருந்தாலும் சரி மரணம் உங்களை அடைந்தே தீரும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷையதா, உறுதியான கோட்டைகளில் இருந்தாலும் சரியே. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்னங்க, உறுதியான கோட்டைகளில் இருந்தாலும் சரி உங்களை மரணம் அடைந்தே தீரும். அல்லாஹ் இன்னும் சொல்லி காட்டுறான், ஒரு நொடி பின்னாடியும் இல்லை, ஒரு நொடி முன்னாடியும் இல்லை. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு மனிதன்
மௌத்தை கண்டு பயந்து விட்டால், மௌத்தின் மீது என்னங்க பயம் ஏற்பட்டு விட்டால், கபரு தனியாக இருக்கின்றது, மண்ணினுடைய வீடாக இருக்கின்றது, இருட்டினுடைய வீடாக இருக்கின்றது, தனிமையினுடைய வீடாக இருக்கின்றது. பெத்த தாய் வரமாட்டார், பெத்த தந்தை வரமாட்டார், என் கூட பிறந்த சகோதரர் வரமாட்டார், என்னை கல்யாணம் செய்த கணவர் வரமாட்டார், நான் பெற்றெடுத்த பிள்ளை வரமாட்டார். நான் மௌத்தாகிவிட்டால் கண்டிப்பாக சத்தியமாக என்னை தனியாக கபரிலே வைக்கப்படுமே. அந்த மௌத்திற்காக வேண்டி, அந்த கபரு குழிக்காக வேண்டி நான் என்ன தயாரிப்பு செய்திருக்கின்றேன். கண்ணியமிக்க மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, நமக்கெல்லாம் உலகத்திலே பேசப்படக்கூடிய அந்த மனிதர்களுடைய சத்தமும் சரி, மிருகங்களுடைய சத்தமும் சரி, மரங்களுடைய காத்தினுடைய சத்தமும் சரி, தண்ணீர் ஊற்றுகளினுடைய சத்தமும் சரி, இடி முழக்கம், மண்ணினுடைய பிளவு, என்னங்க இது போல சத்தங்கள் மட்டும்தான் கேட்குது. ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா கபரு ஏலான் செய்யுது. தினந்தோறும் கபர் என்னங்க சப்தமிடுது. ஆனா மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் அல்லாஹ் அதை கேட்க வைக்கல. கேட்க வச்சிருந்தான்னு சொன்னா ஈரக்கோலை வெடிச்சு செத்துருவான் மனிதன். கபர் ஏலான் செய்யுது. கபர் நம்மளை போய் வைக்கக்கூடிய அந்த இடம் முதல் ஏலான் செய்து, அன பைத்து துராப், நான் மண்ணினுடைய வீடாக இருக்கின்றேன் மனிதா. அன பைத்து துல்ம், நான் இருட்டினுடைய வீடாக இருக்கின்றேன் மனிதா. எப்படி வருது? அன பைத்து துராப் ஃபயஹ்மிலுல் ஃபிராஷ், மனிதனே நான் மண்ணினுடைய வீடாக இருக்கின்றேன், நீ விரிப்பு கொண்டு வந்துரு. அந்த இடத்துல என்னங்க விரிப்பு? 8 மீட்டர் கஃபன் துணி சுருட்டி வெள்ளை துணியில வைக்கிறாங்களே, அந்த துணி என்னங்க 3 மாசத்துல அரிச்சிடும், 3 மாசத்துல மண்ணு தின்னுரும். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, 3 மாசத்துல மண்ணு தின்றும். அடுத்த ஏலான் செய்து, அன பைத்து துல்ம், நான் இருட்டினுடைய வீடாக இருக்கின்றேன், வெளிச்சம் கொண்டு வாங்க. வெளிச்சம்னா என்ன? ஜெனரேட்டரா, இல்ல கரண்டா, இல்ல பேட்டரியா? மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த பைத்து துல்ம் இருக்குது, இருட்டினுடைய வீடு. யுஸல்லி ஸலாத்துல் லைல், இரவினுடைய தொழுகையை தொழுகுங்க. தஹஜ்ஜுடைய நேரத்திலே முழு உலக மக்கள் தூங்குவாங்க, நீங்க எந்திரிச்சு தொழுகுங்க. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த நேரம் இருக்குதே, அந்த நேரத்துல யாராலும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது, இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. கண்ணியமிக்க மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த வீடு இருக்குது எங்களுக்கு உறுதி செய்யப்பட்ட வீடாக இருக்கின்றது, முடிவு செய்யப்பட்ட வீடாக இருக்கின்றது. நேரம் தவறாது, இடம் தவறாது, அல்லாஹுடைய வாக்கும் மாறாது. கண்ணியமிக்க மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய இறுதி நேரம் நெருங்கி கொண்டிருக்குது. அதற்குண்டான தயாரிப்பு என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வ உம்மிஹி வ அபீ வ ஸாஹிபதிஹி வ பனீ, பெற்ற தாய் தந்தை உன்னை விட்டு விரண்டோடுவாங்க, உன் கூட பிறந்த சகோதரர் விரண்டோடுவாங்க. பெத்த தாய் நாளைக்கு மனுஷர்ல, நான் இந்த பிள்ளையை பெக்கவே இல்லையே, நான் இந்த சகோதரரோடு வாழவே இல்லையே என்பதாக பெற்ற தாயும் சரி, பெற்ற தந்தையும் சரி, நாளைக்கு அந்த மனுஷருடைய நேரத்தில் சொல்லுவாங்களே, இதற்கு நாங்க என்ன பதில் வச்சிருக்கிறோம்? உலமாக்கள் ஹதீஸ்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காரணம் என்ன தெரியுமா? பெற்ற தாயும் சரி, பெற்ற தந்தையும் சரி, நாளை அந்த மறுமையினுடைய நேரத்தில் சொத்து கேட்டுருவானோ, பயம் கேட்டுருவானோ, என்னிடத்துல ஆஸ்தி அதிகாரத்தை கேட்டுருவானோ என்ற எண்ணத்துல பயந்து போக மாட்டாங்க. என்னிடத்துல இருக்கக்கூடிய ஒரு சில நன்மைகளை கேட்டுட்டான்னு சொன்னா, என்னால கொடுத்துட்டேனா என்னுடைய நிலைமை என்னவாகும்? எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார்? என்னுடைய அந்தஸ்து குறைஞ்சிருமே. மேலான தாய்மானி சகோதரிகளே, ஒரே ஒரு நன்மைக்காக வேண்டி பெற்ற தாயும் சரி, பெற்ற தந்தையும் சரி, கூட வாழ்ந்த பல வருடங்கள் வாழ்ந்த என்னுடைய சகோதரரும் சரி, குர்ஆன்ல வருது, விரண்டோடக்கூடியவர்களாக இருப்பாங்க என்பதா. கண்ணியமிக்க மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களை கபூர்ல வச்சுட்டாங்கன்னு சொன்னா என்னங்க? எங்களுக்கு கேள்வி கேட்கப்படும், மன் ரப்புக மன் நபியுக மா தீனுக, உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய நபி யார், உன்னுடைய மார்க்கம் என்ன?
மேலான தாய்மார்களே சகோதரிகளே, எங்களால பதில் சொல்ல முடியும் என்று சொன்னா, ரதீது பில்லாஹி ரப்பா வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. நான் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டேன், நான் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக, என்னுடைய வாழ்க்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், அல்லாஹ்வுடைய கட்டளை, நபியினுடைய வழிமுறையில வாழ்ந்தேனே, இதுதான் இஸ்லாம் என்ற விஷயத்தை நாங்க வாழ்நாளில் அமல் செய்தால் மட்டுமே அந்த வார்த்தை கபூலாகும். இப்ப சொல்லலாம், என்னுடைய ரப்பு அல்லாஹ், நான் நபியை பின்பற்றுறேன், நான் இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தில் இருக்கிறேன், நான் பரதாவை பெண்றேன், நான் குரான் ஓதுறேன், நான் ஹஜ்ஜு செய்யறேன். கண்ணியமிக்க மேலான பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா எல்லா விஷயத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். கண்ணியமிக்க மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் மௌத்தை நினைக்க வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 25 முறை மௌத்தை நினைக்க வேண்டும். இன்னொரு இடத்துல 40, இன்னொரு இடத்துல 70, இன்னொரு இடத்துல 100. அப்ப ஒரு மனிதன் இத்தனை முறை மௌத்தை நினைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன காரணம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கபருடைய வேதனையை பத்தி சொன்னாங்க. ஹஜ்ரத் அலி அவங்க, உஸ்மான் அவங்க நரகத்தை பத்தி கேட்கப்பட்டா, நரகத்தை அல்லாஹ் 3000 வருஷம் படைச்சானா. முதல் 1000 வருஷம் என்னங்க சிவப்பா எரிஞ்சிச்சு, 2வது 1000 வருஷம் என்னங்க மஞ்சள் நிறமும் சிவப்பும் சேர்ந்து எரிஞ்சிச்சு, 3வது 1000 வருஷம் கருப்பு நிறமாக ஆச்சு. கண்ணியமிக்க மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா எங்களை நரகத்துல போடுவதற்காக வேண்டி படைக்கல, எங்களை ஈமான்தாரியாக ஆக்கியிருக்கின்றான், கலிமாவிற்கு சொந்தக்காரர்களாக ஆக்கியிருக்கின்றான், சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆக்கியிருக்கின்றான். நரகத்தை எங்களுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கின்றான். ஹதீஸில உலமாக்களுடைய கருத்துல வருது, எந்த இஸ்லாம், எந்த மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி இருக்கிறாரோ, அல்லாஹ் தஆலா அந்த மனிதருக்கு என்னங்க பரிசுத்தப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் அந்த நபரை பிரியப்பட்டிருக்கிறான். காரணம் என்னன்னு சொன்னா, எந்த நபருடைய உடலோ, எந்த நபருடைய உயிரோ நரகத்தினுடைய நெருப்பை தாங்க முடியாதோ அந்த நபருக்கு அல்லாஹ் கலிமாவுடைய வாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். எவ்வளவு உயர்ந்த கலிமா! ஒரு முறை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஒரு முறை நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஒரு செவுத்தை பார்க்கிறாங்க. செவுத்தை பார்த்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இடத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று நீங்க எழுதுங்கன்னா. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. உம்மி நபி. கண்ணியமிக்க மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, நன்றாக விளங்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஹஜ்ரத் அலி அவங்க பயணம் செய்யறாங்க. ஒரு செவுத்தை பார்க்கறாங்க. செவுத்தை பார்த்துட்டு, அலி அவர்களே, இந்த இடத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று நீங்க எழுதுங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஹஜ்ரத் அலி எழுதிட்டாங்க ரலியல்லாஹு தஆலா. இப்ப எழுதினதுக்கு அப்புறம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, இந்த இடத்துல ஒரு சந்தேகம் என்னன்னு சொன்னா, ஹஜ்ரத் அலியா, ஹஜ்ரத் உமரா, உஸ்மானா யாருன்னு தெரியல, சந்தேகமாக இருக்கு. ஆக ஏதோ ஒரு சஹாபி போற நேரத்துல செவுத்தை பார்த்து நபி எழுத சொன்னாங்க. இப்ப எழுதுனதுக்கு அப்புறம் அந்த சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், என்ன காரணம் நீங்க எழுத சொன்னீங்களே, என்ன காரணம்? இந்த மாதிரி செவுத்துல கலிமாவை எழுத சொன்னீங்களே, எங்களை எல்லாத்துக்கும் தெரியும் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதுவராக இருக்கிறாங்க, இது நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுடைய உள்ளமும் அதான் சொல்லுது, எங்களுடைய உதடும் அதான் சொல்லுது. மௌத்துடைய நேரத்தில் இந்த கலிமா ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா சொர்க்கவாதி. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அந்த நசீபை ஆக்குவானாக. கண்ணியமிக்க மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அப்ப கேட்கிறப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்ன வார்த்தை சொன்னாங்கன்னு சொன்னா, நாளைக்கு இந்த வழியா ஹஜ்ரத், நல்லா கவனிங்க பெண்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நபி சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா, நாளைக்கு என்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவங்க வருவாங்க, கலிமா சொல்ல சொன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு படிக்க தெரியும்,
நான் சொன்ன அந்த கலிமா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்க வரக்கூடிய அந்த பட்சத்துல இந்த இடத்துல என் கூட வருவாங்களே, சிறிய தந்தை அபூதாலிப் அவர்களே, இங்க என்ன எழுதியிருக்கு படிங்களே அப்படின்னு நான் சொல்லுவேன். அவரு ஒருவேளை அந்த அபூதாலிப் அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹ் அவங்களுக்கு சுவனத்தை கொடுத்துருவான். நான் அல்லாஹ்ட்ட கேட்பேன், யா அல்லாஹ், என்னுடைய சிறிய தந்தை அபூதாலிப் அவங்க கலிமாவை ஒரு முறை சொல்லிட்டாங்க, நீ கபூல் செய்ய அப்படிங்கிற ஒரு நப்பாச நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்தார்களோ அதே போல அபூதாலிப் ரலியல்லாஹு அவங்க வந்தாங்க. அப்துல் முத்தலிப் அவங்க அப்ப அந்த பாதையில வராங்க. வரக்கூடிய அந்த பட்சத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, சிறிய தந்தை அவர்களே, இங்க என்ன எழுதி இருக்குன்னு ஒரு முறை படிங்களே. என்ன சொன்னாங்க? சிறிய தந்தை அவர்களே, இங்க என்ன எழுதி இருக்குன்னு படிங்களேன்னாங்க. அப்ப அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சாதாரணமா நம்மள்ட்ட காமிச்சு இது படிங்கன்னு சொன்னா நம்ம படிச்சிருவோம். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ என்கிட்ட ஒரு கலிமாவை ஒரு வார்த்தையை சொல்லுன்னு சொல்லுவியே, அதுதான் இந்த வார்த்தைன்னாங்க. என்ன சொன்னாங்க? முஹம்மதே, நீ ஒரு வார்த்தையை என்னிடத்துல சொல்லுன்னு சொல்லுவியே, அந்த வார்த்தை தான் இங்க எழுதி இருக்குன்னு சொன்னாங்க. உலமாக்கள் சொல்றாங்க, கலிமாவை படிக்க கூட ஹஜ்ரத் அபூதாலிப் அவங்களுக்கு அல்லாஹ் அனுமதி தரல, எங்களுக்கு அல்லாஹ் தௌஃபீக் கொடுத்திருக்கிறானே, இதை விட பெரிய நியமத் என்ன இருக்கு? முழு உலகம் கலிமா சொன்னவர்களுக்காக நடத்தப்படுது. அந்த கலிமா சொன்னவங்க நாங்க. அந்த கலிமாவுடைய அந்தஸ்து எங்க இடத்துல எவ்வளவு இருக்கு? அந்த கலிமாவுடைய மதிப்பு என்ன தெரியுமா? கண்ணியமிக்க மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு மனிதர் இந்த உலகத்துல இஹ்லாஸாக அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னுடைய நாவின் மூலியமாகவோ தன்னுடைய உள்ளத்தின் மூலியமாகவோ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவை சொன்னா அல்லாஹ்வுடைய அரிசினுடைய தூண், அல்லாஹ்வுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தூண் இருக்குதே, ஆட ஆரம்பிக்குது. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா கேக்குறான், ஓ தூணே நீ ஏன் ஆடுற? என்ன கேக்குறான்? ஏ தூணே நீ ஏன் ஆடுற? அப்ப அந்த தூண் சொல்லக்கூடிய வார்த்தை, யா அல்லாஹ், உலகத்துல ஒரு மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லிட்டாரு, அவருடைய பாவத்தை நீ இதுவரை மன்னிக்கல. அல்லாஹ் சொல்றான், தூணே நீ ஆடுறத நிப்பாட்டு, நான் பாவத்தை மன்னிக்கிறேன். அப்ப அந்த தூண் சொல்லுதான், நீ பாவத்தை மன்னிச்சாதான் என்னுடைய ஆட்டத்தை நிப்பாட்டுவேங்க. இந்த கலிமாவினுடைய பவர், அல்லாஹ்விடத்துல வாதாடக்கூடிய தகுதி அல்லாஹ் அந்த கலிமா கொடுத்திருக்கிறான். 7 வானம் 7 பூமி முழு அண்ட சராசரீரத்தை ஒரு தராசுல ஒரு இடத்துல வச்சிட்டு இந்த கலிமாவை ஒரு சீட்ல எழுதி அந்த கலிமாவுடைய அந்த வார்த்தையை தராசுல வச்சோண்டு சொன்னா இந்த 7 வானம் 7 பூமி காத்துல பறந்து போயிடும். கலிமாவினுடைய மதிப்பு அந்த அளவுக்கு. கலிமா சொன்னவர்களுக்காக வேண்டி முழு உலகம் நடத்தாத்தப்படுது. மரங்கள் மனிதர்களுக்காக வேண்டி, செடி கொடிகள் மலைகள் மரங்கள் முழு பழங்கள் விலங்குகள் மனிதனுடைய எல்லா தேவையும் கலிமா சொன்ன மனிதர்களுக்காக வேண்டி படைச்சிருக்கிறான். கலிமா சொன்ன மனிதன் அல்லாஹ்விடத்துல 2 ரக்காத் தொழுது, யா அல்லாஹ், நீ கொடுக்கக்கூடிய ரப்பு, நான் பாவியாக இருக்கின்றேன் ரப்பே. கனிமிக்க மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் 70 தாயினுடைய பாசம் நிறைந்த இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பெண்கள். சில பல பேர்களுக்கு அல்லாஹ் தாயினுடைய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். ஒரு தாய்க்கு மகன் மீதோ பிள்ளையின் மீதோ இருக்கக்கூடிய இரக்கம் என்னன்னு தெரியும். உங்களை விட அல்லாஹ் 70 மடங்கு பாசம் நிறைஞ்சவன். இன்னல்லாஹ அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவனே, மிக சிறந்த துவா. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். பாவ மன்னிப்பை விரும்பக்கூடிய நாயனே, எங்களுடைய பாவ மன்னிப்பை மன்னிப்பாயாக. கண்ணியமிக்க மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, உடைய காலங்களும் சரி எங்களுடைய நேரங்களும் சரி எவ்வளவோ போயிடுச்சு. 40 வருடமோ 50 வருடமோ 20 வருடமோ, எங்களுக்கு மௌத்து எப்பன்னு எங்களுக்கு தெரியாது.
உலகத்துக்கு வரத்துக்கு ஒரு வழிமுறை இருக்கு. முதல்ல பாட்டி, அதுக்கப்புறம் அம்மா, அதுக்கப்புறம் அவங்க பிள்ளை, அதுக்கப்புறம் பேத்தி, அதுக்கப்புறம் கொள்ளு பேத்தி. இது உலகத்துக்கு வரக்கூடிய ஒரு வழிமுறை. இப்படிதான் வருவாங்க. ஆனா இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு எந்த வழிமுறையும் இல்லை. கொள்ளு பேத்தியும் முதல்ல போயிடலாம், பெற்ற தாயும் போயிடலாம், பாட்டியும் போயிடலாம், கொள்ளு பாட்டியும் போயிடலாம். யாருக்கு எந்த நேரம் அல்லாஹ் நினைத்தானோ அந்த நேரத்தில் நிச்சயமாக மௌத்து வரும். யாருமே எங்களோட வரமாட்டாங்க. கண்ணியமிக்க மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா மிக உயர்ந்த ஒரு கண்ணியமான உம்மத்துல பிறக்க வச்சிருக்கிறார். தாய்மார்களுங்கிறதுனால ஒரு பெண்கள், ஒரு சஹாபி ஹஸரத் கதீஜா நாயகம் அவங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் மனைவி. 40 வயசு அவங்களுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 25 வயசு. கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க. முதல் மனைவி அம்மா கதீஜா அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஜிப்ரீல் வராங்க. பெண்கள் நல்லா கவனிக்கணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபியின் இடத்துல வராங்க. யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அம்மா கதீஜா அவர்களுக்கு நான் சலாம் சொல்ல ஆசைப்படுறேன். யார் சொல்றா? முழு உலகத்திற்கு உண்டான மலக்குகளுடைய சர்தார் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கதீஜா அம்மையா அவர்களுக்கு சலாம் சொல்ல ஆசைப்படுறேன். நான் உடனே என்ன பண்ண, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்கிறாங்க. யார்கிட்ட? அம்மா கதீஜாட்ட அனுமதி கேட்கிறாங்க. பெண்கள் கவனிக்கணும். அம்மா கதீஜா இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. மனைவி இடத்துல, கதீஜா அவர்களே, ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களுக்கு சலாம் சொல்ல ஆசைப்படுறாங்க, அனுமதி தரீங்களா? யா நாயகமே, என்னுடைய ஹபீப், என்னுடைய கணவரே, இதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்க போகுது? நிச்சயமாக உங்களை வர சொல்லுங்கன்னா ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, சலாம் சொன்னாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அம்மா கதீஜா அவங்க வ அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று பதில் சொன்னாங்க. அம்மா கதீஜா அவங்களுக்கு சந்தேகம். என்ன சந்தேகம் என்று சொன்னா, வந்தவர் ஜிப்ரீல் தானா? என்ன மனிதர்கள்லாம் என்னங்க, நமக்கு எவ்வளவு சந்தேகம் வருது. இப்படி செய்யலாமா, ஐசா கரத்தோ ஐசாக்கா, ஒய்சா கரத்தோ ஐசாக்கா, பல சந்தேகம் வருது இல்ல. அது மாதிரி அம்மா கதீஜாவுக்கு சந்தேகம், உண்மையாலுமே வந்தது ஜிப்ரீல் தானா? அப்ப இத சரி செய்யணுங்கிறதுக்காக வேண்டி அம்மா கதீஜா அவங்க என்ன பண்ணாங்க, கீழே உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய மடியில உட்காருங்கன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கதீஜா மனைவியினுடைய மடியில வலதுபுறத்துல உட்கார்றாங்க. நல்லா கவனிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவியினுடைய மடியில, கதீஜா அவங்களுடைய மடியில அமர்றாங்க. அமர்ந்ததுக்கு அப்புறம் கதீஜா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபியிடத்துல கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே, இப்ப நீங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்த பாருங்க, அவரு நம்மள பாக்குறாரா? நல்லா கவனிங்க பெண்களே. அம்மா கதீஜா கேக்குறாங்க, ஜிப்ரீல் நம்ம பாக்குறாரா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா, நம்மள உற்று நோக்குறாரு, நம்மள நேராக பாக்குறாரு. அடுத்தது சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை இடதுபுற மடியில உட்காருங்கன்னாங்க. இப்போ உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அம்மா கதீஜா என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, தலையினுடைய நெற்றி இருக்குல்ல, நெற்றிக்கும் முடிக்கும் என்னங்க, அந்த கொஞ்சம் கேப்ப என்ன பண்ணாங்க, தன்னுடைய அந்த தலை முடிய முகட்டை என்ன பண்ணாங்க, கொஞ்சம் மேல தூக்குனாங்க. எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நெற்றிக்கு மேல அந்த முடி ஆரம்பிக்குது, அந்த இடத்துல தன்னுடைய என்னங்க, அந்த ஷால், அந்த புர்காவினுடைய ஷால் கட்டுவாங்களே பெண்கள், அந்த முடி தெரியாம அந்த இடத்த கொஞ்சம் நவுத்துனாங்க. நவுத்திட்டு கேட்டாங்க அம்மா கதீஜா அவங்க, யா ரசூலுல்லாஹ், இப்ப பாருங்க ஜிப்ரீல் நம்மள பாக்குறாரான்னு. அம்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரு விரண்டோடி கொண்டு இருக்கிறார். எப்படி ஓடுறாரு? விரண்டோடி கொண்டு இருக்கிறாருன்னு சொன்னாங்க. இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குது? கண்ணியமிக்க மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, எப்ப ஒரு பெண்ணுடைய தலைமுடி, ஒரு பெண்ணினுடைய தலைமுடி வெளியே தெரிஞ்சிருச்சோ, அந்த இடத்துல ஹுசூசியான மலக், குறிப்பிட்ட மலக், பரக்கத்திற்கு, ஆஃபியத்திற்கு, இது போல அல்லாஹ் யாரை உறுதியாக்கி இருக்கின்றாலும் அந்த மலக்கு வரமாட்டாங்க.
நாங்க தொழுவோம், நோன்பு வைப்போம், ஜகாத்து கொடுப்போம், ஹஜ்ஜு செய்வோம், எல்லாமே செய்வோம். ஆனா தலைமுடியை மறைக்கிறேன்னு சொன்னா நம்ம வீட்டுல ரஹ்மத்தோ, பரக்கத்தோ, ஆஃபியத்தோ, இஃபத்தோ எதுவுமே வராது. காரணம் என்னன்னு சொன்னா அல்லாஹ் குறிப்பிட்ட மலக்குமார்களை அனுப்ப மாட்டான். அப்ப கன்ஃபார்ம் பண்ணாங்க, அம்மா கதீஜா அவங்க வந்தவர் ஜிப்ரைல் தான் நபி ஏன்னாங்க. தாய்மார்களே, சோதரிகளே, இன்னைக்கு பர்தாவுடைய விஷயத்துல எவ்வளவு பேணுதல் இல்லாம இருக்கிறாங்க. அம்மா ஃபாத்திமாவுடைய வாழ்க்கை எல்லாத்துக்கும் தெரியும். மௌத்தானதுக்கு முன்னாடி சொல்றாங்க, என்னுடைய முழு வாழ்க்கையில நான் எந்த ஆணையும் நான் பார்க்கல, என்னையும் யாரும் பார்க்கல. நான் மௌத்தானதுக்கு அப்புறம் என்னுடைய ஜனாசாவை யாரும் பார்க்க கூடாது, எனவே இருள்ல போய் நீங்க அடக்கம் செய்யுங்க என்று சொன்னாங்க. இருள்ல நைட்டோட நைட்டு அடக்கம் செய்யுங்கன்னாங்க. சொன்னது போலவே அம்மா ஃபாத்திமாவை அடக்கம் பண்ணாங்க. மௌத்தானதுக்கு அப்புறம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஹதீஸுடைய ரிவாயத்துல வருது, என்னை பெற்ற தாயினுடைய தலைமுடிய நான் இப்பதான் முதல்ல பார்க்கிறேன்னாங்க. பெற்ற தாயினுடைய தலைமுடிய, நெற்றி முடிய நான் பிறந்ததுல இருந்து இன்னைக்குதான் பார்க்கிறேன். பெற்ற பிள்ளைகிட்ட கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் தலைமுடிய காட்டல. கண்ணியமிக்க மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, பருதாவுடைய விஷயத்துல பேணுதலாக இருக்கும். குர்ஆனுடைய விஷயத்தை நாங்க மறந்துட்டோம், ஹதீஸுடைய விஷயத்தை மறந்துட்டோம். கண்ணியமிக்க மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய கபருக்கு நாங்க குர்ஆன் தான் வெளிச்சம் தரும். இருள்ல எல்லாம் தூங்குவாங்க. கணவர் எவ்வளவுதான் கஷ்டப்படட்டும், கணவருடைய பணம் 1000 ரூபாக இருக்கட்டும், லட்சராக இருக்கட்டும், கண்ணியமிக்க மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, பணத்தினுடைய மதிப்பு அதிகமாகுதோ குறையுதோ இல்ல, குறைவாக இருந்தாலும் பரக்கத் என்பது எங்களை கொண்டுதான் அல்லாஹ் கொடுக்கிறார். எங்களுடைய துவா, எங்களுடைய அமல், எங்களுடைய பரக்கத் இருக்குதே, இதை கொண்டுதான் கணவருக்கு அல்லாஹ் தஆலா என்னங்க ஆஃபியத்தோ, உடல்ல என்னங்க சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்யறான். இது செஞ்சாலும் கஷ்டம், இவ்வளவு சம்பாதிக்கிறாரு கடனா இருக்கு, இவ்வளவு சம்பாதிக்கிறாரு கஷ்டமா இருக்கு, சாப்பாடுக்கு பத்தல, கரண்ட் பில்லுக்கு பத்தல, தண்ணி வரிக்கு பத்தல, வீட்டு வாடகைக்கு பத்தல, எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா பொறுப்பாக இருக்கிறார். ஆனா நாங்க நம்புறோமே, அந்த நம்பிக்கையை உண்மையாக்கணும். எப்படி உண்மையாக்குறது? மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுக்கு ஒரு தேவை ஏற்பட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, செருப்பினுடைய வார் அருந்தாலும் அல்லாஹ்விடத்துல கேளுங்கன்னாங்க. செருப்பினுடைய வாறு அல்லாஹ்விடத்துல கேட்கணும். ரப்பே, என்னுடைய செருப்பினுடைய வார் அருந்துருச்சு, நான் உன்னிடத்துலதான் கேட்கணும், நீ தான் எனக்கு அதுக்கு என்னங்க தௌஃபீக் செய்யணும். என்னுடைய செருப்பு வார தைக்கிறதுக்கு நான் போகக்கூடிய நேரத்துல அந்த தஜ்ஜார் இருக்கணும், இல்லைன்னா அது தைக்க முடியும்னு அவன் சொல்லணும். இதற்கு யாரால முடியும்? இந்த ஆற்றல் அல்லாஹ்விடத்திற்கு உண்டானது. இந்த முழு உலகம் அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில இயங்குது. நாங்க 7 மணி வரை தூங்கலாம், ஆனா சூரியன் 7 மணி வரை தூங்குச்சுன்னா என்னங்க முழு உலகத்தினுடைய நிலைமை என்னவாகும்? நாங்க 12 மணி வரை முழிக்கலாம், அதனால என்னங்க சந்திரன் வராம இருந்தால் இந்த உலகத்தினுடைய நிலைமை என்னவாகும்? சூரியன் மறையாமல் இருந்தால் என்னவாகும்? சந்திரன் மறையாமல் இருந்தால் என்னவாகும்? கண்ணியமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, சிந்திச்சு பார்க்கணும். ஒரு நாளைக்கு முழு உலகம் தூங்கும். அந்த தூங்கக்கூடிய நேரத்துல எல்லா மனிதர்களும் எழுந்திருப்பாங்க. விடியலையே, இன்னும் விடியலையே, இன்னும் விடியலையே என்று எண்ணி பார்ப்பாங்க. அந்த நாள் இருக்குது, சூரியன் நிச்சயமாக சத்தியமாக உதிக்காது. உலமாக்கள் சொல்றாங்க, ஹதீஸ்ல வருது, எந்த நாள் மனிதர்கள் எல்லாம் தூங்குவாங்க, எந்திரிச்சு பார்த்தா இருட்டாகவே இருக்கும், அன்னைக்கு மனிதர்களை எண்ணிக்கொள்ளுங்க, தௌபாவினுடைய வாசல், பாவ மன்னிப்பினுடைய வாசலை அல்லாஹ் மூடிட்டான். இதற்கு மேலே பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த நாள் ரொம்ப நெருங்கிருச்சு. எங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த வாய்ப்பு இந்த கலிமாவுடைய நிஅமத், இந்த ஈமானுடைய பாக்கியம். கண்ணியமிக்க மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க எண்ணி பார்க்கணும், எங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணம் செய்யுது, அல்லாஹ்வுடைய கட்டளை எதன் பிரகாரம் நாங்க வாழ்றோம், அல்லாஹ்வுடைய நபியினுடைய வாழ்க்கை எவ்வளவு இருக்கு, குர்ஆன் ஹதீஸினுடைய வாழ்க்கை வழிமுறை எவ்வளவு இருக்கு, தீனுக்காக வேண்டி என்ன தியாகம் செஞ்சோம், உடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம், நாங்க எப்படி வாழ்றோம், உடைய குடும்பம் எப்படி போகுது, ஹராம் ஹலால்ல எப்படி வாழ்றோம். கண்ணியமிக்க மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய நிஅமத் இந்த ஈமான். இதை பாதுகாக்க நாங்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுக்காக வேண்டி முழு உலகம் இயங்குது, எங்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சூரியனை உதிக்க செய்யறான். இது எல்லாம் எங்களுக்காக வேண்டி.
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதனையும் ஜின்னையும் அல்லாஹ் வணங்குவதற்காக வேண்டிய மட்டுமின்றி வேற எந்த நோக்கத்துக்கும் படைக்கல. மன் சல்ல ஸலாத்த சுபஹ ஃபஹுவ ஃபி திம்மத்தில்லாஹ். யார் 2 ரகாத் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகிறாங்களோ அல்லாஹ் அந்த மனிதனுடைய எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கொள்றான். எப்ப அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுடைய முழு பொறுப்பை ஏற்றுக்கொண்டானோ அவருக்கு எந்த தேவையும் யாராலும் கொடுக்க முடியாது. யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. யார் கொடுக்க நினைச்சாலும் அது தடுக்க முடியாது. கண்ணியமிக்க மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, இதைதான் நாங்க உணரணும். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருக்குதே, அந்த நம்பிக்கையை நாங்க உண்மையான அடிப்படையில் அமல் செய்யணும். கஷ்டம் வந்தாலும் சரி, சிரமம் வந்தாலும் சரி, வேதனையாக, துன்பமாக, இன்பமாக, நோயாக, ஷிஃபாவாக, லாபமோ நஷ்டமோ, இது எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில நடக்குது. இதன் பேர்ல நாங்க உறுதியாக இருக்கோம். எப்ப இதன் மீது எங்களுடைய ஈமான் உறுதியாகுதோ உலகத்தினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பொறுப்பேற்கிறான், கபருடைய வாழ்க்கையை அல்லாஹ் பொறுப்பேற்கிறான், மஹ்ஷருடைய வாழ்க்கையை அல்லாஹ் பொறுப்பேற்கிறான், நரகத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான், சிராத்தல் முஸ்தகீம் அல்லாஹ் லேசாக்குறான், கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்தை கொடுக்கிறான். அல்லாஹ் ரிதா ரப்பி ஃபீ ரிதல் வாலிதைன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெற்றோர்களுடைய பொருத்தத்தோட ஒருத்தர் மௌத்தாகிறாரு, கணவருடைய பொருத்தத்தோட ஒரு பெண்மணி மௌத்தாகிறாங்க என்று சொன்னா அல்லாஹ் தஆலா எப்படி பொறுப்பேற்கிறானோ அதே போல நம்பிக்கையோட வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் அல்லாஹ் பொறுப்பேற்கிறான். கண்ணியமிக்க மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க எவ்வளவோ பயான் பேசலாம், எவ்வளவோ கேட்கலாம், எத்தனையோ மணி நேரம் பேசலாம், எத்தனையோ மணி நேரம் கேட்கலாம். ஆனா பேசப்படக்கூடிய ஒரு விஷயமோ 2 விஷயமோ முதல்ல நாங்க அமல்ல கொண்டு வரோம். ஐவேளை தொழுகையே அல்லாஹ்வுக்கு பயந்து பாங்கு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா இந்த நேரத்தை என்னங்க அல்லாஹ்வுடைய தொழுகைக்காக வேண்டி அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்காக வேண்டி நாங்க ஒதுக்கணும். ரமலானுடைய மாதம் வருது, முழுமையாக நோன்பு வைக்கணும். ஜக்காத்துடைய நேரம் வந்தா ஜக்காத்து கொடுக்கணும். ஹஜ்ஜினுடைய கடமை இருந்துச்சுன்னா ஹஜ்ஜி செய்யணும். கண்ணியமிக்க மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, கபூர்ல நாங்க தனியாக போக போறோம். கபூர்ல எங்களை தனியாக வைக்க போறாங்க. யாருமே வரமாட்டாங்க. பெற்ற தந்தையோ சரி, கணவனோ சரி, பிள்ளைகளோ சரி, கொஞ்ச நாள் அழுவாங்க, 2 மாசம் அழுவாங்க, 3 மாசம் அழுவாங்க. அதுக்கப்புறம் யாரும் எங்களை யோசிக்க மாட்டாங்க. எங்களுடைய கபருக்கு நாங்க வெளிச்சத்தை கொண்டு போகணும், எங்களுடைய கபருக்கு நாங்க விரிப்பை கொண்டு போகணும். அதற்காக வேண்டி நாங்க தயாராகணும். கண்ணியமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரிகளே, அதற்காக வேண்டிதான் இது போல பயான்கள் வாரத்துல ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. நாங்க முழுமையாக கலந்து கொள்ள முயற்சி செய்யணும். ஏதோ ஒரு விஷயத்துல அல்லாஹ் ஹிதாயத்து கொடுப்பான். அது யாரு சொல்லுவாங்களோ, எப்படி கேட்போமோ யாருக்குமே தெரியாது. தீனுடைய மஜ்லிஸ் நடக்குதுன்னு சொன்னா எங்களுடைய வேலையை பின்தங்கிட்டு இந்த தீனுக்காக வேண்டி முக்கியத்துவம் கொடுத்து எங்களுடைய கபரை நாங்க விசாலப்படுத்தணும், எங்களுடைய கபரை ஒளிமயமாக ஆக்கணும், எங்களுடைய கபருடைய அந்த வாழ்க்கையை நாங்க கண்குளிச்சு தரக்கூடிய அந்த கபராக மாத்தணும், எங்களுடைய மனுஷருடைய நிலைமைகளை மாத்தணும், சிராத்தல் முஸ்தகீமை வேகமாக கடக்க இந்த இது போல தீனுடைய மஜ்லிஸ்ல அமர்ந்தோர் நாங்க எங்களுடைய காலங்களை, நேரங்களை, பொருளை அல்லாஹ்வுடைய பாதையில செலவிட நாங்க முயற்சி செய்யும். அதற்காக நீ தயாராகலாமா? இன்ஷா அல்லாஹ் இது போன்ற தீனுடைய மஜ்லிஸ்ல அதிகம் அல்லாஹ் தஆலா எங்களை கலந்து கொள்ள முயற்சி செய்வானாக. அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அல்லாஹ் இந்த மஜ்லிஸை புரிந்து கொள்வானாக. இந்த மஜ்லிஸிலே யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ, பேசினார்களோ, கேட்டார்களோ, சொன்னார்களோ, இதற்காக வேண்டி முயற்சி செய்தார்களோ, குறிப்பாக இந்த மதரசாவை நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த மதரசாவை கொண்டு அல்லாஹ் தஆலா முழு உலகத்துக்கு அல்லாஹ் தஆலா தீனுடைய வேலையை அல்லாஹ் தஆலா காயும் தாயுமாக அல்லாஹ் நடத்த தௌஃபீக் செய்வானாக. வரக்கூடிய பெண்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. உடைய பிள்ளைகள் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவருடைய பாவத்தை மன்னிப்பானாக. அவர்களுக்காக வேண்டி அவருடைய தந்தை, அவருடைய கணவன்மார்களை, அவருடைய குடும்பத்தை அல்லாஹ் தஆலா தீனுக்கு தியாகம் செய்யக்கூடிய குடும்பமாக அல்லாஹ் தஆலா எங்களுடைய குடும்பத்தையும், இங்க வரக்கூடிய இந்த பெண்களுடைய குடும்பத்தையும், இன்னும் வரக்கூடிய வருங்காலத்தில் வரக்கூடிய பெண்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த மஜ்லிஸினுடைய நபியினுடைய வாக்குறுதியை நாங்கள் நம்பியிருக்கின்றோம். அல்லாஹ் இந்த பரக்கத்தை இந்த முழு உம்மத்திற்கு தந்துள்வானாக. எதை சொன்னமோ அதை விட அதிகமாக அல்லாஹ் தஆலா மென்மேலும் அமல் செய்து அந்த அமல் அல்லாஹ்விற்காக வேண்டிய இஹ்லாஸான முறையில் செய்து இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியை தந்துள்வானாக. வாஹிரு தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.